திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் ஏற்படுத்தப்படாமல் அவசரமாக உள்நோயாளிகள் கட்டண பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்டு வரலாம். சரவணன் வணக்கம். இந்த அவசர கதியில் திறந்து வைப்பதற்கான என்ன காரணம், கள விவரங்கள்? வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்களுக்கு சிகிச்சையில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான மருத்துவமனை தான் திருநெல்வேலி அரசு தலைமை மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்றுட்டு போகிறாங்க. 1500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் தினசரி இங்கே சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கடந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே கட்டண வார்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பே வார்டு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டண வார்டில் தற்போது வரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் நோயாளிகளுக்கு முழுமையாக தயார் செய்து கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் ஓரளவுக்கு மேல் வசதியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த கட்டண வார்டில் 1000 ரூபாய், 1500 மற்றும் 2000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டண வார்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. இந்த கட்டண வார்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பே வார்டில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக டிவி மற்றும் ஏசி அந்த மாதிரியான அடிப்படையாக தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் திறந்து வைத்து சென்று ஒரு மாதம் காலமாகியும் தற்போது வரை இந்த கட்டண வார்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பே வார்டு தற்போது வரை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகளை மேலே கொண்டு செல்வதற்காக அந்த சாய்தள வசதியும் இங்கு அமைத்து கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளின் வசதிக்கு இங்கே லிஃப்ட் வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. இதனால் ஒருவேளை இந்த கட்டண வார்டு அடுத்த வாரமே பயன்முறைக்கு வந்தால் கூட நோயாளிகளை இங்கு அழைத்து வருவது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த காட்சியை நாம் இங்கு நேரடியாக காணலாம். அமைச்சர் தலைமையில் சுமார் 1.25 கோடி ரூபாய் செலவு செய்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டண வார்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பே வார்டு தற்பொழுது வரை பூட்டியே இருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் இதை பயன்படுத்த முடியாத சூழலே இங்கு நிலவிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் செலவு செய்து துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டண வார்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பே வார்டில் 2 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தரைத்தளம் மற்றும் முதல் தளம் மற்றும் 2ஆம் தளம், இந்த 2 தளங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தளங்களுமே தற்போது வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகள் இங்கே சிகிச்சைக்கு வர வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட அவர்களை இந்த படி வழியாகவே ஏற்று செல்லக்கூடிய ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது. மேலும் இந்த முன்பகுதியை பார்த்தா நமக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். இந்த பகுதியில் முழுவதுமே முறையாக பெயிண்ட் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டடத்தை பின்பகுதியை போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 ஆண்டு காலம் பழமையான ஒரு கட்டிடம் போல் அது காட்சியளிக்கிறது. அந்த காட்சி நமக்கு விஷுவல நேரடியாகவே காணலாம். பின்னால் இந்த பே வார்டு சொல்லப்படக்கூடிய இந்த கட்டண வார்டுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி முழுவதும் புதர் மண்டி காணப்படுகிறது. மேலும் இந்த கட்டடமானது ஒரு பழமையான கட்டிடம். ஏற்கனவே இங்கே செவிலியர்கள் தங்கக்கூடிய அந்த அறை மட்டுமே இங்கே இருந்தது. தற்பொழுது அமைச்சர் வருகையால் அவசரமாக இங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் அனைத்தையும் வெளியேற்றிவிட்டு இந்த கட்டண வார்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த கட்டண உள் நோயாளிகள் பிரிவு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் நேரடியாக தகவலை கிடைத்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். பிரகாஷ் சார் வணக்கம். இந்த கட்டண வார்டு அமைக்கப்பட்டு ஒரு மாதம் ஆகுது. தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. இதை பற்றி கருத்து என்ன சார்? அந்த கட்டண வார்டு என்பது நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கடந்த மாதம் அந்த வார்டை திறந்து வச்சாங்க. திறந்து வைத்தது அது ஒரு சம்பிரதாய அளவிலே இருக்கிறது. எவ்விதமான நோயாளிகளுடைய பயன்பாட்டிற்கோ பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கோ இது வரவில்லை என்பது பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வார்டு திறக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இங்கு செய்யப்படவில்லை. ஏதோ சுவற்றிற்கு வர்ணம் பூசினோம், அங்கு இருக்கைகளை அமைத்தோம் என்ற அளவிலேயே இது உள்ளது. இங்கு இது பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்கள் பயன்படுத்துவதற்காக இங்கே ஒரு குறைந்தபட்சமான ஒரு லிஃப்ட் வசதியோ அல்லது ஒரு சாய்தள அமைப்பு மேடைகளோ இல்லாமல் இவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இவைகள் முற்றிலுமாக களையப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த இது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டடமானது இதன் பின்பகுதியில் புதர்மண்டி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அதில் விஷ ஜந்துக்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு
அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கு நோயாளிகளுக்கு பெரும்பான்மையாக வாய்ப்பு இருக்கிறது. இவைகளையெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ நிர்வாகம் இவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து ஏதோ ஒரு பேரளவிலே இந்த கட்டடத்தை திறந்தோம், மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்ற அளவில் இல்லாமல் முழுமையாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இது வர வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பொதுமக்களுக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது பிரகாஷ். கடந்த மாதம் நவம்பர் 17ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து திறந்து வைத்த இந்த கட்டண வார்டு வந்து தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் 3 ஃப்ளோர் இருக்குது. எந்த ஒரு ஃப்ளோருக்குமே நோயாளிகளை கூட்டு போகிற அளவுக்கு முறையான வசதிங்க ஏற்படுத்தி கொடுக்கல. நம்ம பார்க்கக்கூடிய அந்த முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து வர்ணம் பூசப்பட்டு முறையாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு முழு பராமரிப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே கட்டடத்தை பின்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கட்டட அந்த தூண்கள் வந்து ரொம்ப சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஒரு பழைய கட்டிடத்தை புதுப்பித்து அதற்கு சுமார் 1.50 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாக வந்து கூறப்படுகிறது. ஏற்கனவே வந்து இங்கே நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய நோயாளிகள் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான கட்டண வார்டில் வந்து சிகிச்சை பெறலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் நோயாளிகளின் பயன்பாட்டிற்காகவும் கொண்டு வரப்பட்ட இந்த கட்டண வார்டு வந்து தற்போது வரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபிசியோதெரப்பி வார்டும் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200-300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இந்த ஃபிசியோதெரப்பி வார்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலை கட்டடத்தை பின்பகுதியில் முழுவதுமாக அந்த முட்புதர்கள் வந்து அண்டி காணப்படுகிறது. இதன் காரணமாக வந்து அந்த டெங்கு மற்றும் இது போன்ற அந்த நோயும் பரவக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஏற்கனவே வந்து திருநெல்வேலியில் தற்போது பருவமழையும் ஆங்காங்கே பெஞ்சிட்டு இருக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பெரும்பாலான வார்டுகளுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முட்புதர்களும் செடிகளும் வந்து மண்டி காணப்படுகிறது. இதையும் அகற்றணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த கட்டண வார்டை வந்து விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டண வார்டில் இருக்கக்கூடிய அந்த 2 ஃப்ளோர்லையுமே வந்து சாய்தள வசதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரேம்ப் வசதியும் கொண்டு வரணும். மேலும் நோயாளிகளின் பயன்பாட்டுக்கு லிஃப்ட் வசதியும் கேட்டு தற்போது வந்து பொதுமக்கள் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. பிரகாஷ். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் ஏற்படுத்தப்படாமல் அவசரமாக உள்நோயாளிகள் கட்டண பிரிவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.